அவர் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்தே ரிட்டையர் ஆகி ஃபுல்லாக பைக் ரைடு போகிறாருப்பா, புதுசாக அதுக்கெல்லாம் கிளப்லாம் ஆரம்பிச்சிட்டாருப்பா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் குட் பேட் அக்லி அந்த எல்லாத்தையுமே மாற்றி போடுது. இல்லை அவர் ஃபுல் ஃப்ளெஷ்டாக உள்ள இறங்கி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இதுக்கப்புறம் சினிமாவை வேற மாதிரி பண்ண போறாரு. ஏன்னா அவருடைய இந்த வி சென்டிமெண்ட்டை உடைக்கிறாரு, அவருடைய லுக்கை மாத்துறாரு, டேட்டு போடுறாரு, மிடில் ஃபிங்கர், அந்த கெட்டப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு 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 புது அவதாரம் எடுத்த மாதிரி நமக்கு இருக்கு. அப்போ மறுபடியும் புதுசா சினிமாக்குள்ள என்டர் ஆகிற அஜித் சார் நிறைய சவால்களை எடுத்துக்க போறாரு. அவர் இந்த ஏன்னா ஆப்வியஸாக நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே போக போகிறாங்கிற பட்சத்தில் அந்த போட்டியிலிருந்து விலகிடுவாங்களாங்கிற பேச்செல்லாம் அடிபட்டது போக அந்த முதலிடத்தை பிடிக்கிறதுக்காக அவர் அதிக எஃபர்ட் போடுறாரோ, ஒருவேளை மறுபடியும் நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான முயற்சிகள்லையும் விருப்பமும் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா அட்லாஸ் சினிமா அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல், ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து ஒரு நடிகரை நம்பி அதிக பணம் போடும்போது